வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில், திருவிடை மருதூர், தஞ்சாவூர். இறைவனார் மகாலிங்கேஸ்வரர், அம்பாள் பிரகத சுந்தர குஜாம்பிகை என்னும் பெருநள்ள முளையம்மை என்ற திருப்பெயருடன் மருத மதத்தை தலவருஷமாக கொன்ற முதல் 3 அர்ஜுன தலத்தையுடைய இந்தியாவில் 2வது மத்தியார்ஜுனம் என்னும் இழைமருது என்ற பழமையான பெயருடன் விளங்கும் திருவிடை மருதூர். ஒரு சமயம் பாண்டிய நாட்டு அரசனாகிய வரகுண பாண்டியன் சிறந்த சிவபக்தன். காட்டிற்கு சென்று வேட்டையாடும் போது அரசனின் குதிரையை உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணனை மிதிப்பட்டு இறந்து விட்டான். அன்றைய நாள் இந்த அந்தணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் அரசனை பற்றி கொண்டது. மதுரை சோமசுந்தரை வணங்கி பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட வேண்ட சோமசுந்தரர் கனவில் தோன்றி சோழ நாட்டில் உள்ள திருவிடைமருதூர் சென்று வழிபட்டு விடுபடுவாயாக என கூறினார். அதே சமயம் சோழ நாட்டின் மேல் படையெடுத்த பாண்டிய மன்னன் திருவிடைமருதூர் திருக்கோயில் கிழக்கு கோபுரம் வாயில் நுழைந்தவுடன் அந்தணனின் ஆவி உள்ளே செல்ல முடியாமல் கிழக்கு கோபுரம் வாயிலில் மன்னனிடமிருந்து விடுபட்டது. மகாலிங்கேஸ்வரை வழிபட்டு பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி மேற்கு கோபுரம் வழியாக செல்ல இறைவனார் ஆணையிட்டார். அவ்வாறே பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி வரகுண பாண்டியன் பாண்டிய நாட்டை அடைந்தான். இன்றும் பக்தர்கள் கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே சென்று மேற்கு கோபுர வாயில் வழியாக வெளியே வரும் வரையை கடைபிடிக்கின்றனர்கள். சுயம்புலிங்க மூர்த்தியாக உள்ள மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்துக் கொண்டு பூஜா வழிமுறைகளை அருளிய சப்தரிஷிகள் முனிவர்களுக்கு போதித்து அருளிய திருத்தலம். மார்க்கண்டேய முனிவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை காட்சியளித்த தலம். கர்நாடகா மாநிலத்தில் கொல்லூரில் அமைந்துள்ளதை போல் அன்னை மூகாம்பிகையின் சன்னதி இங்குள்ளது அதிசயம். இத்தலத்தை சுற்றி 4 வீதிகளும் சிவஸ்தலங்கள் அமைந்து பஞ்சலிங்க ஸ்தலமாக உள்ளது. 27 நட்சத்திரங்கள் லிங்கங்கள் வடிவில் உள்ளது. அற்புதம். பட்டினத்தர் பக்தகிரியாருக்கு சன்னதிகள் உள்ளன. சப்தஸ்தான தலங்களில் திருவிடை மருதூரும் ஒன்று என்பது சிறப்பு. மற்றும் பஞ்சக்ரோத ஸ்தலங்களில் கும்பகோணத்தில் அமைந்த சிறப்பான தலங்களில் ஒன்று. பட்டினத்தாருக்கு பேய்கருவு பெற்ற தலம், பத்திரகிரியாருக்கு முத்தி பெற்ற தலம், காசிக்கு நிகரான புண்ணிய கஷேத்திரமாக விளங்குகிறது. மகாலிங்க பெருமானுக்கு பூஜை செய்த பின்னரே ஆண்ட விநாயக பெருமானுக்கு பூஜை நடைபெறும் என்பது ஐதீகம். அனைத்து பாவங்களை தீர்க்கும் காருண்ய அமிர்தம் என்னும் தீர்த்த குளமானது அன்னை பிரகத குஜாம்பிகை கருணை மூலம் உருவான கண்ணீர் தீர்த்தமாக உருவாகிய பெருமையை கொண்டது. அஸ்வமேத பிரதட்சணம் கோயிலில் கடைபிடித்து பலனடைவது சிறப்பான தலம். மூலலிங்க தலம் என்ற அமைப்பின்படி விநாயகர் திருவள்ளஞ்சுழியும், முருகன் சுவாமிமலை, சூரியனார் மற்றும் நவக்கோள்களும், நடராஜர் சிதம்பரம், பைரவர் சீர்காழி, திருநந்தி திருவாவடுதுறை நடுவில் மூலமூர்த்தி நடுநாயகம ஸ்ரீ மகாலிங்க பெருமான் விளங்குவது என்பது சிறப்பாக அம்சமான அற்புதமான தலமாக விளங்குகிறது. வாழ்வில் இடைமருதூர் வழிபட்டு பல தோஷங்கள் நீங்கி வளம் பெற